ஹலோ கைஸ், சண்டே நைட் ஒரு 8 o'clock மேலே தான் இன்றைக்கி vlog எடுக்கவே ஆரம்பித்தேன். தம்பிங்களுக்கு வந்து வயிறு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. பெரிய ஆள் வந்து பசிக்குதுன்னு சொல்லிட்டே இருந்தான். சரி தோசை ஊற்றி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் கிச்சனுக்குள்ளேயே வந்தேன். பெரியவன் வந்து காலையில் அவசரமாக சாப்பிட்டுட்டு போயிடுறான். மதியமும் என் முன்னாடி சாப்பிட்றது இல்லை. அதனால் நைட்டில் வந்து திருப்தியாக ஊட்டி விடணும் அப்படின்னு நான் என்றைக்குமே நினைப்பேன். அதனால் வந்து 2 பேருக்குமே முட்டை தோசை ஆளுக்கு ஒன்று ஊற்றி கொடுத்துடலாம் ஃபஸ்ட்டுன்னு சொல்லி தான் முட்டை தோசை ஊற்றி கொடுத்துட்டேன். சரி கையோடு ஊட்டி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் ஊட்டி விட ஆரம்பிச்சிட்டேன். சுட்டி டிவி போட்டு விட்டுருந்தேன். தம்பி பார்த்துட்டே அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தான். நான் அப்புறம் ஊட்டி முடிச்சுட்டு சரி பாட்டு கேட்டுகிட்டே வந்து கிச்சன் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ண போயிட்டேன். என் மூஞ்ச பாருங்கள் எவ்வளோ டென்ஷனாக இருக்குது. காலையிலேருந்து நான் ஸ்டாப்பாக வேலை இருந்துக்கிட்டே இருக்குது. இதை எப்படி தான் இதுலேருந்து நம்ம வெளியே வர போகிறோம் அப்படின்ற மாதிரி அப்பப்போ யோசிச்சுட்டே இருப்பேன். ஒரு வழியாக வந்து இந்த பாட்டுங்களை கேட்டு கேட்டு என் மைண்டை டைவெர்ட் பண்ணிக்குவேன். அப்புறம் கையோட இந்த இருக்கிற பாத்திரத்தையும் கழுவி வச்சிடலான்னு சொல்லி அதையும் கழுவி வச்சுட்டு சாப்பிட்டுட்டு படுத்துட்டேன். குழந்தைங்களை சமாளிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி டிப்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானுமே வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். இந்த மாதிரி மினி vlogs பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.